ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன், தயாரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெற்றியான ஒரு விஷயத்தை நம்ம அடையணுன்னா எந்த விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோமோ அந்த விஷயத்திற்கான திட்டமிட்டு அந்த விஷயத்தை அடைவதற்கான தயாரிப்பு பணிகளில் முனைப்பு காட்டுவது. ஓகேங்களா? அதுதான் நம்ம வெற்றியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டி. சரிங்களா? எப்போவுமே தயாரிப்பு இல்லாமல் ரேண்டமாக ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் பார்த்துக்குவோம், ஒன்று நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாயாக உட்காந்துக்கிட்டு தயாரிப்பு பணி திட்டமிடல் எதுவுமே இல்லாமல் ப்ரிப்பரேஷனே செய்யாமல் போனோன்னா கண்டிப்பாக வெற்றி கிட்டாது. இது பல உதாரணங்கள் சொல்லலாம். ஜாப் இன்டர்வியூ எடுத்துங்க. நான் எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணுறேன்னா மற்ற இன்டர்வியூஸில் நீங்கள் அட்டன் பண்ணாத கொஷின்ஸ் வரும், எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்குன்னு உள்ள தயாரிப்பு திட்டமிடல் ரொம்ப ஒரு முனைப்பு காட்டி ஒன்று பார்த்து இப்படிலாம் வருமோ, ஒரு வேளை நீங்கள் தயாரித்தது வராமல் கூட போகலாம். ஆனால் நீங்கள் தயாரிக்கிறீங்கல்ல அந்த ப்ராசஸ், அந்த உங்களுடைய முனைப்பு, அந்த ட்ரைவ் இருக்குல்ல, அதுதான் வெற்றிக்கு முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு குணாதிசயம். வெற்றி உங்களை நோக்கி வரும். சரிங்களா? நீங்கள் தயாரித்தது நீங்கள் செய்ய போகிற விஷயத்தில் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அந்த விஷயத்துக்காக நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க, அது உங்களுடைய முனைப்பை காட்டுகிறது, உங்களுடைய உந்து சக்தி, உங்களுடைய என்தூசியாசம், உற்சாகத்தை காட்டுகிறது, அந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்கின்ற தீர்க்கமான ஒரு ஆர்வத்தை காட்டுகிறது. அதனால் தயாரிப்புங்கிறது வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இருக்கணுங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்படுது, ஒரு அசைன்மெண்ட்டு, இது அரேஞ்ச் பண்ணுன்னா சரியான திட்டமிடல், உட்காந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தேடுறது, எல்லா இடத்துலையும் சோர்ஸஸ் தேடி தகவல் திரட்டி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா பயிற்சி பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுதான் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். சிறிய உதாரணத்தோடு முடிக்கிறேன். இப்போது டெக்னாலஜியில் ரொம்ப டாப் ரேஞ்சுக்கு இருக்கிறது இந்த ஏஐயில் ChatGPT, ஓப்பன் ஏஐயோட ChatGPT. எது போட்டாலும் உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற விஷயங்களை கொடுத்து விட்டு செல்கிறது ChatGPT. அது ஜஸ்ட் ஒரு டெக்னாலஜி தான், அதுக்கு ஹியூமன் மாதிரி அறிவுலாம் கிடையாது. ChatGPTயோட பேக்ரவுண்ட் கான்செப்ட் என்ன தெரியுமா? இதுக்கும் நான் சொல்கிற அந்த ப்ரிப்பரேஷனுக்கும் ரொம்ப அதிகமான லிங்க் உண்டு. ChatGPT ஆரம்பத்தில் ஒரு சாதாரண சிஸ்டம், ஏஐ சிஸ்டம் தான். நியூரல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எப்படி நம்ம மூளையை கனெக்ட் பண்ணுறதுக்கு நர்வ்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி குயிக்காக அந்த ஆக்ஷனை அந்த ஒரு ChatGPTயில் அல்லது ஒரு ஏஐ சோர்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் போடுறப்போ அதை டக்குன்னு வேகமாக இயங்கி எடுத்து கொடுத்தாலும் அது எப்படி எடுக்குது, எப்படி இந்த தகவல்லாம் அதுக்கு தெரியுது, நீங்கள் என்ன கேட்டாலுமே அது ஆன்சர் பண்ணுது. நீங்கள் உங்கள் பர்சனல் விஷயமாக கஷ்டமாக இருக்கீங்கன்னு கேட்டாலும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுது. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அதுதான் இந்த தயாரிப்பு பணிக்கு முக்கியமான உதாரணம். என்ன பண்ணாங்க, இந்த ஏஐ, இந்த சோர்ஸ் ChatGPT இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் இன் த சென்ஸ், வெப்சைட்டில் உள்ள வலைத்தளங்களில் உள்ள எல்லா அறிவு சார்ந்த விஷயங்களையும், உணர்வு சார்ந்த விஷயங்கள் அடங்கிய புத்தகங்கள், என்சைக்ளோபீடியா, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு, இந்த எந்திரன் படத்தில் ரஜினி அந்த ரோபோவாக இருந்துக்கிட்டு புக்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு 1000-2000 பேஜ் உள்ள புக்கை அப்படியே ஒரு 10 செகண்டில் ஸ்கேன் பண்ணி தூக்கி போடுவார்ல, அந்த மாதிரி. அது ரொம்ப அட்வான்ஸ்டு ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்கேன் பண்ணி உள்ளார வாங்கிட்டு இந்த பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. பேட்டர்ன்னா என்னங்க, நிறைய விஷயங்கள் உள்ளார வர்றப்போ ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணுற மாதிரியான ரிலேட்டட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். உணர்வு சார்ந்து இருக்கலாம், அல்லது இன்ஃபர்மேஷன் சார்ந்து இருக்கலாம், அல்லது எந்திரங்கள் சார்ந்து இருக்கலாம். இதனால் நிறைய டேட்டா வர காலங்கள் செல்ல டேட்டா பில்லியன் கணக்கில் டேட்டா குவியுது ChatGPT மாதிரி இந்த இதில். அப்போது நல்லா ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிஸ் உள்ளுக்குள்ளார அந்தளவுக்கு அதை கோடு பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? அப்போது நிறைய பேர் இந்த மாதிரி தேட நிறைய தகவல் அடிஷ்னலாக வேறு கிடைக்கிது ChatGPTக்கு. அப்போது இது எல்லாத்தையும் உள்ளடக்கி பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், எது கேட்டாலும் அது அழகான கோர்வையாக ஒரு விஷயத்தை கொடுக்குது. இந்த கோர்வையாக கொடுக்குறதுக்கு கான்வர்சேஷனல் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுறாங்க. எதுக்காக இவ்வளவும் சொல்கிறேன்னா, ChatGPTனா ஜஸ்ட் அப்படியே அழகாக கொடுத்துட்டு போயிடுது, மிக சிறந்த அசிஸ்டண்ட்டாக இருக்குது, ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கிது. கொஞ்சம் ப்ரோ வெர்ஷனில் இன்னும் அட்வான்ஸ்டாக குறைச்ச காசில் சூப்பரான விஷயங்கள்லாம் கிடைக்கிது. ஆனால் அதுக்குமே இந்த திட்டமிடல், ChatGPTக்கு திட்டமிடல் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் திட்டமிடல் முக்கியம். ChatGPTயோட கான்செப்ட் அண்ட் பிரின்சிபிள்ஸும் ஹை லெவலில் நான் சொல்லியிருக்கேன், அதுக்கும் திட்டமிடல் முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திட்டமிடல் சரியாக செய்து சரியான உங்கள் இலக்கை அடைந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.